உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இது எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ஐ ஈட்னு சொல்வீங்களா, ஐ ஹாவ் பீன் ஈட்டிங்னு சொல்வீங்களா, இல்ல ஐ ஆம் ஈட்டிங்னு சொல்லுவீங்களா? ஆன்சர் தெரியணுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம டென்சஸ் பார்ப்போம். ஸோ டென்சஸ் வந்து ஒரு டைம் எக்ஸ்பிரஷன் தட் ஆர் யூஸ்ட் இன் அ சென்டென்ஸ். ஸோ டென்சஸை யூஸ் பண்ணி நீங்க ஒரு பர்டிகுலர் டைமுக்கு ரெஃபர் பண்ணலாம் உங்க சென்டென்ஸ்ல. ஸோ தேர் ஆர் 3 மேஜர் டைம் ஃபார்ம்ஸ்: பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர். இந்த வீடியோல நம்ம ப்ரெசென்ட் டென்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ஸ்ட்ரக்சர். சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் subject plus verb in the first form plus s or es. Sentence example: I write. இது வந்து 4 மெயினான கண்டிஷன்ஸ்க்கு வருது. Habits, that is repetitive action. For example, I brush my teeth every day. Second, real and constant facts, மாறாத உண்மைகள். For example, the sun rises in the east. Third, generalized statements, உங்க general ideas and opinions. For example, I love India. Fourth, a state of being, உங்களோட emotions, condition or a particular feeling express பண்றது. For example, I love cricket, I love fruits. ஃபார்ம்ஸுக்கு போயிடலாம். இதுல வந்து he, she, it இந்த pronouns யூஸ் பண்ணும்போது உங்க verb-ஓட es ஆட் பண்ணுங்க. So, for example, he lives in India. I, you, we, they வரும்போது verb-அ நீங்க உங்க first formலயே விட்டுருங்க. For example, they live in India. இப்போ நம்ம question framing-க்கு போயிடலாம். question framing-க்கு do, does இந்த ரெண்டு முக்கியமான word யூஸ் பண்ணுவோம். So, does கூட he, she, it இதுதான் does கூட வரும். For example, does he sleep well? Do கூட I, you, we, they இந்த 4 ப்ரோனவுனும் do கூட வரும். For example, do they sleep well? இதே வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்கலாம். சேம் do or does கண்டிஷன் தான் இதுக்கு அப்ளை ஆகும். நம்ம do not, does not இந்த ரெண்டு வேர்டையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ does notன்னு வரும்போது he, she, itங்கிற ப்ரோனவுன்ஸ், do notங்கன்னு வரும்போது I, you, we, theyங்கிற ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சில எக்ஸெப்ஷன் கேஸுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட், மாடல் verbs, அதாவது auxiliary verbs ஆன can, could, must, should இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்க verb-அ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், she must read, she can read. செகண்ட், future events. future events அது வந்து ஷெட்யூல் ஆயிருக்கிற future events-யும் நீங்க சிம்பிள் present tense யூஸ் பண்ணி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், my train is at 7 AM. உங்க ஸ்கிரீன்ல நான் சில எக்ஸசைஸ் கொடுத்திருக்கேன். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸசைஸை சால்வ் பண்ணுங்க. ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், கண்டிப்பா படிங்க. இப்போ நம்ம present continuous tense பார்ப்போம். ஸ்ட்ரக்சர், subject plus is or am or are plus verb in the first form plus ing. இதுல ing தான் வந்து continuous tense-ஓட முக்கியமான ஒரு இண்டிகேட்டர். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், I am writing. இது 3 முக்கியமான கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. First, actions that are happening at or around the present moment. Second, temporary situations that only last for a particular period of time. For example, Raj is studying medicine, Priya is studying engineering அந்த மாதிரி. Third, annoying habits. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். adverbsனா என்னங்கறத நான் என்னோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வீடியோல தெளிவா கவர் பண்ணிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. பட் adverbsனா என்னன்னா, these are words that describes a particular verb. So for example, always, constantly, forever இந்த மாதிரி adverbs யூஸ் பண்ணி ஒரு கான்ஸ்டன்டான annoying behavior-அ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். For example, she always eats in class. ஓகே, இப்போ நம்ம ஃபார்முக்கு போயிடுவோம். is, are, am இந்த 3 எங்க யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், am. So am is always with the personal pronoun I. So I am eating. isக்கு வந்து he, she, it is eating. So he, she, it வரும்போது is. Then we, you, they அப்போ are யூஸ் பண்ணும். For example, they are eating, he is eating, I am eating. ஓகே, இப்போ நம்ம question framing-க்கு போயிடுவோம். அதே are and is condition தான். பட் are and is வந்து first word of the sentence-லயே வந்துரும். For example, are we eating now? Is she eating now? Okay,
நெகட்டிவ் சேம் கண்டிஷன் as question, சேம் ஆர் இஸ் கண்டிஷன் தான், அதோட நாட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் ஷீ நாட் ஈட்டிங் நவ், ஆர் தே நாட் ஈட்டிங் நவ். ஓகே, இதுல முக்கியமான நோட்டுக்கு போயிடுவோம். ஸோ நீங்க present continuous tense யூஸ் பண்ணி ஒரு scheduled future eventையும் நீங்க indicate பண்ணலாம். For example, I am meeting my friend tomorrow at the coffee shop. Second example, we are attending the wedding on Sunday. இதுல நீங்க நோட் பண்ணுவீங்க ரெண்டு எக்ஸாம்பிளையுமே வந்து meeting and attending, இந்த ரெண்டு இதுலயுமே வந்து நம்ம ing யூஸ் பண்ணிருப்போம். ஸோ நீங்க future events that are scheduled, அதுக்கு வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க, இட்ஸ் கோயிங் டு பி கண்டினியூயிங் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம்னா நீங்க இந்த டென்ஸை யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், உங்க ஸ்கிரீன்ல அதே மாதிரி எக்ஸசைஸ் வந்திருக்கு, வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. ஆன்சர்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே, இப்போ நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு போயிடலாம். ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் பிளஸ் ஹாஸ் ஆர் ஹாவ் பிளஸ் verb in the third form. சென்டென்ஸ் எக்ஸாம்பிள், I have written. இது வந்து மூணு முக்கியமான கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்றோம். First, actions that have started in the past and have consequences in the present. பாஸ்ட்ல ஆரம்பிச்ச ஒரு ஆக்ஷன் இல்ல பாஸ்ட்ல நடந்த ஒரு ஆக்ஷன் பிரசன்ட்ல ஒரு சில கான்சிக்வன்ஸை கொண்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், she lost her keys. ஸோ அவங்க சாவியை தொலைச்சிட்டாங்க, அது இப்போ வந்து கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணும்ல, அதை டிட்டர்மைன் பண்றது. செகண்ட், actions that have not been completed yet but has the potential to continue or happen in the future. ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் வந்து முடியல, இல்ல ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது முடியல, அது வந்து கண்டினியூ ஆகறதுக்கும் பொட்டன்ஷியல் இருக்கு, இல்லனா வந்து அது ஃபியூச்சர்ல நடக்கறதுக்கும் பொட்டன்ஷியல் இருக்கு. ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள், she had 3 cups of tea today. ஸோ இன்னைக்கு அவங்க 3 கப் குடிச்சிருக்காங்க, அவங்க அதுக்கு மேலேயும் குடிக்கலாம். இதுதான் வந்து நீங்க present perfect tense யூஸ் பண்ணி நீங்க டினோட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நடக்காத எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸஸையும் நீங்க வந்து டினோட் பண்ணலாம், லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அதுதான் தேர்ட் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், குமார் ஹாஸ் நெவர் பின் டு ஊட்டி ஆர் ஐ ஹாவ் பின் டு 20 countries. ஸோ இது வரைக்கும் அவங்க 20 countries போயிருக்காங்க, இதுக்கு அப்புறமும் அவங்க நிறைய போகலாம். ஓகே, இந்த மூணு கண்டிஷன்ஸ் தான். நெக்ஸ்ட், ஃபார்ம். ஃபார்ம் வந்து ஃபார் he, she, it, we use has. I, you, we, they, we use have. So for example, I have lived in India. She has lived in India. Okay, நம்ம questionக்கு போயிடுவோம். So question வரும்போது same have has pronouns தான். So for has, he, she, it. For have, I, we, you, they. So for example, have I lived in India? Has she lived in India? Negative, same interrogative condition has or have condition தான், அதோட not சேர்த்துக்கோங்க. For example, has he not lived in India? Have you not lived in India? ஓகே, இப்போ உங்க ஸ்கிரீன்ல எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம லாஸ்ட் டென்ஸ் ஆன present perfect continuous tenseக்கு வந்துட்டோம். ஸோ ஸ்ட்ரக்சர் subject plus has or have plus been plus verb in the first form plus ing. இதுல முக்கியமா binங்கிறது தான் வந்து indicative of this tense. So for example, I have been writing. இது வந்து முக்கியமா பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆன ஆக்ஷன், அது வந்து பிரசன்ட்லயும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும், அது ஃபியூச்சர்ல கண்டினியூ ஆகறதுக்கும் பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ ஆக்ஷன்ஸ் தட் ஹவ் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் அண்ட் இஸ் கண்டினியூயிங் இன் த பிரசன்ட் அண்ட் ஹேஸ் த பொட்டன்ஷியல் டு கண்டினியூ இன் த ஃபியூச்சர். ஓகே, ஃபார்ம்ஸ் வந்து has been, have been, இந்த ரெண்டு தான் ப்ராமினன்ட் ஃபார்ம்ஸ். ஸோ he, she, it, has been. I, you, we, they, have been. For example, she has been living in India. I have been living in India. So question form-க்கு போயிடுவோம். Same have, has condition. Have, has வந்து சென்டென்ஸோட பிகினிங்ல வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. First, has-க்கு she, he, it, இந்த மூணு pronouns. Have-க்கு I, we, you, they. Example, have you been sleeping? Has-க்கு
has he been sleeping? Negative, same condition, have or has. For example, has she not been sleeping? Have they not been sleeping? Okay. நம்ம எக்ஸசைஸ்க்கு மூவ் ஆயிடலாம். எக்ஸசைஸ் அதே தான். எக்ஸசைஸை கண்டிப்பா சால்வ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி கிடைக்கும். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் சால்வ் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஓகே, உங்களோட போனஸ் கொஸ்டின்ஸ் இது வந்து மிக்ஸ் ஆஃப் ஆல் த பிரசன்ட் டென்சஸ் நம்ம பார்த்தது. இந்த ஆன்சர்ஸை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லா 5 ஆன்சரையும் கரெக்டா சொல்றவங்களுக்கு நம்ம ஒரு ஷவுட் அவுட் கொடுக்க போறோம். ஓகே, தேங்க்யூ ஆல் த பெஸ்ட். அடுத்தடுத்த டென்சஸ் அதாவது பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸை நம்ம அடுத்து வர 2 வீடியோலயும் கவர் பண்ணலாம். தேங்க்யூ ஆல் அண்ட் டேக் கேர். உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க என்ன மெசேஜ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல போடுங்க. ஆல் த பெஸ்ட் ஆல். பாய் பாய்.